இஸ்லாத்துக்கு வருகிறவர்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன? உங்கள் கேள்வியிலேயே விட இருக்குது. வாழ்க்கை நெறி என்று சொல்லிவிட்டீர்கள். ஆக இஸ்லாத்திலே வாழ்க்கை நெறி என்பது நீங்கள் சரியான புரிதல். இதுதான் சரியான புரிதல். ஏனென்றால் இஸ்லாத்திற்கு குரான் வைத்திருக்கிற பெயர் தீன். தீன் என்ற பெயர். முஸ்லிம்களை பாருங்கள், நீண்ட காலமாகவே நாங்கள் ஒருபோதும் மதம் என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. மார்க்க அறிஞர்கள், மார்க்க கடமை, மார்க்க தலைவர்கள், மார்க்க புத்தகங்கள், மார்க்க எல்லாம் மார்க்கம் மார்க்கம் மார்க்கம். மார்க்கம் என்றால் வழிமுறை, வழிமுறை, வழி, அதான் வழி இல்லையா? அந்த காலத்து பஸ்ஸுகள் எல்லாம் அப்படி தான் போட்டிருப்பாங்க. மார்க்கம், தூத்துக்குடி மார்க்கம், முள்ளக்காணி முத்தையாபுரம் மார்க்கம் இல்லையா, மார்க்கம்னு போட்டிருப்பாங்க. ஆக ஒரு 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 விஷயத்தை நோக்கி செல்கின்ற வழி. எதை அடைவதற்கான வழி? இந்த உலகத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழி, மறுமையில் சோனம் செல்வதற்கான வழி. இந்த வழிகளை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு துறை சார்ந்து அந்த வழிகளை நாம் சொல்ல முடியும். அதற்கான நேரம் இங்கே போதாது. இல்லற வாழ்வில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கான வழிமுறைகள், அதுக்கு பெரிய விளக்கங்கள் புத்தகங்கள்லாம் இருக்கிறது. சமூக வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க வேண்டும், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை எப்படி உருவாக்க வேண்டும், ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவது எப்படி, இதற்கு இஸ்லாம் வழி சொல்லுச்சு. ஒரு பன்மை சமுதாயத்தில் பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழிமுறை என்ன, இதை நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, குரானில் இருக்குது. வறுமை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது எப்படி, இஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? போர் நடந்தால் போரில் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்ன, இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. வியாபாரம் செய்தால் வணிக ஒழுங்குகள், எத்திக்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், அதுக்கு என்ன வழிமுறை, இஸ்லாம் அது கற்றுக் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு துறையாக நீங்கள் எடுத்துக்கொண்டே போனால் எல்லாவற்றுக்கும் வழி இருக்குது. ஆக அந்த வழிமுறைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்திலும் அந்த தவறு நடக்கிறது என்னவென்று சொன்னால், முஸ்லீம்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நிறுத்தி கொள்கிறார்கள். இஸ்லாம் என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதோடு நிறுத்தி கொள்கிறார்கள். அதற்கு அதிகபட்சமாக போனால் இல்லற வாழ்க்கை, திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், இந்த அளவுக்குத்தான் வருகிறார்கள். அல்லது வியாபாரத்தில் சில ஹலால் ஹராம் பேணுதல். இதை தாண்டி இது இவ்வளோதான் குரானில் இருக்கா? குரானுடைய எல்லா பக்கங்கள்லையும் இந்த 4-5 விஷயம் மட்டும்தான் இருக்கா? ஹதீஸ் இத்தனை வால்யூமாக இருக்க, புகாரியில் மட்டும் 8000 ஹதீஸ் இருக்க, அவ்வளவும் தொழுகை நோன்பு பற்றி தான் பேசியிருக்கா? முஸ்லீம்கள்கிட்ட இந்த இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்ற கோட்பாடு முஸ்லீம்களிடமிருந்து கொஞ்சம் மறைந்து விட்டது என்று நான் சொல்லுவேன். முஸ்லீம்கள் இஸ்லாத்தை வழிபாடுகளின் தொகுப்பாக, சடங்குகளின் தொகுப்பாக, வணக்கங்களின் தொகுப்பாக முஸ்லீம்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் என்பது வாழ்க்கை நெறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை முஸ்லீம்கள் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் நிலைமைகள் மாறும். ஆக உங்களுக்கு தருகின்ற அறிவுரையும் அதுதான். நீங்கள் இஸ்லாத்தை ஒரு விரிந்த கண்ணோட்டத்திலே பாருங்கள். வெறும் சடங்குகளோடும் சில தத்துவங்களோடும் மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டாம். முழுமையான வாழ்க்கைக்கு இஸ்லாம் தருகின்ற வழிகாட்டுதல் என்ன? வீட்டிலிருந்து நாடு வரை இஸ்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகிறது. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்லுகிற வரை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை தருகிறது. நபிகளாருடைய வாழ்க்கை அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இந்த ஒரு பரந்து பண்ற ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நாம் அவற்றை பார்க்க வேண்டும் இல்லையா? சின்ன விஷயங்களை பார்த்துவிட்டு பெரிய விஷயங்களை கோட்டை விட்டு விடுகிறோம். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் மிஸ்ஸிங் தி ஃபாரஸ்ட் ஃபார் த ட்ரீஸ் என்று. ஒருவன் காட்டுக்கு போனால் சில மரங்களை மட்டும் பார்த்துட்டு காடு நல்லா இருக்குன்னு வந்துட்டான். காட்டை பார்க்கல, அந்த காட்டில் உள்ள சில மரங்களை மட்டும் பார்த்து விட்டு வந்தான். மரங்களை 4-5 மரங்களை வச்சு ஒரு காட்டை முடிவு பண்ண முடியுமா? ஆகவே ஒரு இஸ்லாம் என்பது ஒரு பிரிந்த ஒரு பரந்த ஒரு விஷயம். அதை ஒரு சில விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நான் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வது அறியாமை. நீண்ட காலமாக முஸ்லீம் சமுதாயம் இதற்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆகவே முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கின்ற வாத பிரதிவாதங்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த 4-5 சுற்றி தான் வரும். தொழுகையினுடைய இந்த கடமைகளை பற்றி, சட்டங்களை பற்றி இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே அந்த கண்ணோட்டம் மாறி இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி, இஸ்லாம் இஸ் எ வே ஆஃப் லைஃப் என்ற ஒரு கண்ணோட்டத்தின் பக்கமாக நீங்கள் சென்று அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அணுகி அந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்வதை விட நீங்கள் சொன்னால் கொஞ்சம் மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்.
இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.